வெல்கம் டு சிஸ்டர் டைரி. இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி பூர்ண கொழுக்கட்டை செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுல் புழுங்கரிசி போட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது ஊறிடுச்சு. இதை கழனி பிடிச்சிக்கலாம். இது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் மில்லுலலாம் போய் அரைக்க தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க கிரைண்டர்லேயே நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச மாவை கடாயில் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் எண்ணெயும் உப்பும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இது மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது நல்லா சுண்டி வருங்க. இது போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு அளவு பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா உருண்டையுமே நான் உருட்டிக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஆறி போயிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிரும். கையில் ஒட்டாமல் இருக்க ஆயில் ஆட் பண்ணி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்ததுக்கப்புறம் பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் 1 கப் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதை ஒரு தாம்பலத்தில் ஆட் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இது மாதிரி ஆறினதுக்கப்புறம் அதில் உள்ள தோலெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பவுலில் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 கப் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் தடவி அதில் ஒரு உருண்டையை எடுத்து இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அச்சில் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். அந்த அச்சில் நல்லா எண்ணெய் தடவி அதில் தேய்ச்சதை வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நடுவில் பூர்ணத்தை ஆட் பண்ணிக்கலாம். பூர்ணத்தை ஆட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை பொறுமையாக எடுத்துக்கலாம். இப்போ மேலே எக்ஸஸாக உள்ளதெல்லாம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் உங்களுக்கு கையில் பண்ணி காமிக்கிறேன். அச்சு இல்லைன்னு சொல்கிறவங்க இதே மாதிரி கையில் பண்ணிக்கலாம். அதுக்கு பொறுமையாக மாவை தட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பூர்ணத்தை வச்சு 2ஆக மடிச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வேணுன்னா இது மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். இதே மாதிரி கையில் செஞ்ச சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாங்க. சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.